இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்? இன்னைக்கு வந்து நெட்வொர்க்கிங் பத்தி பார்க்க போறோம். நெட்வொர்க்கிங் பேசிக் கிளாஸ் போச்சு. இன்னைக்கு கொஞ்சம் அட்வான்ஸா பார்ப்போம். இன்னைக்கு பார்க்க போற டாபிக் பேர் விநெட். விநெட்னா என்னது? சூப்பர். சொல்லு. ஜஸ்ட் லைன் ட்ராக் போட்டுருக்கேன். ஓகே. விநெட் வந்து எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம் மோஸ்டா? விநெட் எந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்க? எந்த மாதிரி யூஸ் கேஸ்ல யூஸ் ஆகும்? கரெக்ட். வித்தின் நெட்வொர்க். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இப்போ நிறைய கிளைண்ட் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கொக்கோகோலா ஒர்க் பண்ணுறேன், பெப்சி ஒர்க் பண்ணுறேன். இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் நான் வந்து ஓகே அவங்களோட கண்ட்ரி பார்த்தா ஜெர்மனி இருக்கலாம், ஆஸ்திரேலியா இருக்கலாம். நான் ஒவ்வொருத்தரும் போய் பெங்களூர் செட்டப் பண்ண முடியுது. என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு நியரஸ்ட் ரீஜனில் என்னோட அப்ளிகேஷன் எல்லாம் மூவ் பண்ண கொடுப்பேன். ஏன்னா நம்ம க்ளவுடுங்கிறது குளோபலைஸ்டு. நம்ம எங்கே செட்டப் பண்ணிக்கலாம், சர்வீஸ் எல்லா பக்கமும் இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட இருக்குது எல்லா பக்கமும். ஸோ நம்மளுடைய ரீஜன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க அமெரிக்காவில் இருந்தாங்கன்னா அதில் ஈஸ்ட் யூஎஸ் சைடில் என்னோட சர்வர் செட்டப் பண்ணலாம். அந்த மாதிரி நான் வந்து நிறைய யூஸ் பண்ணலாம். பட் இந்த விநெட் என்ன கொஞ்சம்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும். எப்படின்னா ஓகே நான் அந்த சப்நெட்லேயே எந்த மாதிரி கொடுக்கலாம், பப்ளிக்காக கொடுக்கலாமா, ப்ரைவேட்டாக கொடுக்கலாமா. ஏன்னா இப்போ நீங்கள் ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷன் எடுக்கலாம். ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷன் எடுத்துகிட்டா எனக்கு வந்து ஓகே ஒரு ஃப்ரண்ட் எண்ட் இருக்கும், ஒரு பேக் எண்ட் இருக்கும், ஒரு ஆப் சர்வர் இருக்கும். ஓகேவா? இந்த இடத்துல நான் வந்து ஓகே ஃப்ரண்ட் எண்ட் மட்டும் தான் பப்ளிக் எக்ஸ்போஸ் பண்ணுவேன். மீதி வந்து நான் ப்ரைவேட்டாக வச்சுக்கணும். ஸோ என்ன பண்ணுவேன், இதெல்லாம் ஒரு பப்ளிக் சப்நெட்டில் போட்டுருவேன், மீதி எல்லாம் ப்ரைவேட் சப்நெட்டில் போட்டுருவேன். ஸோ இப்போ பப்ளிக்காக வரவங்க இப்போ பேக் எண்டுக்கு என்ன பண்ணுவேன், ஓகே இந்த சப்நெட் வரவங்க மட்டும் இதை ரீச் பண்ணேன், இந்த சப்நெட் வர மட்டும் இதை ரீச் பண்ணேன். இதில் நான் வந்து கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து ப்ரீ பண்ணி கொடுப்பேன். இது வந்து நிறைய பார்ப்பீங்க. இப்போ விநெட் பார்ப்பீங்க, அப்புறம் சப்நெட் பார்ப்பீங்க, அடுத்து இன்டர்நெட் கேட்வே இருக்கு, நேட் கேட்வே இருக்கு, ரவுட் டேபிள் இருக்கு. ஓகே அதுக்கப்புறம் ஓகே என்எஸ்ஜி இருக்கு, நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப். அடுத்து ஏஎஸ்ஜி இருக்கு, அப்ளிகேஷன் செக்யூரிட்டி குரூப். அதுக்கப்புறம் செக்யூரிட்டி டிஃபால்ட்டாக இன்பவுண்ட் அவுட்பவுண்ட். ஓகே clear to clear. ஓகே இந்த டாபிக் நம்ம பேசிக்காக நெட்வொர்க்கிங் பார்ப்போம். பேசிக்காக இன்னொரு இருக்குது இதில் சரியா சும்மா பேசிக்காக இதெல்லாம் தான் நமக்கு கவர் ஆகும். ஓகேவா? இன்னைக்கு நெட்வொர்க்கிங் டாபிக் தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே விநெட் அதுக்குள்ள சப்நெட் ஜஸ்ட் ஒவ்வொன்றா கொண்டு போகிறோம். ஓகேவா? இன்னைக்கு இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ப்ரீ ரெக்வஸ்ட் ஒன்று இருக்கு. என்னன்னு பார்த்தா சிஐ. ஓகே சிஐடிஆர்னு சொல்லுவோம். இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தா கிளாஸ்லெஸ் இன்டர் டொமைன் ரவுட்டிங். ஓகே இதுக்கு எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே என்னோட ஆர்கனைசேஷன் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே என்னோட என்டையர் ஆர்கனைசேஷன் போட்டுக்கிறேன். என்னோட ஆர்கனைசேஷனில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 குரூப் ஆஃப் கம்பெனி இருக்கு. ஒன்று வந்து சம்திங் ஒரு கம்பெனிஸ் பண்ணுறாங்க, இன்னொரு கம்பெனிஸ் பண்ணுறாங்க. இப்போ 2 பேர்த்து ஒரே ஆர்கனைசேஷனுக்குள்ள வராங்க. இந்த இடத்துல நான் என்ன பண்ணுவேன், 2 இடத்துக்கு ஐபி வந்து பிரித்து தரணும், ப்ரைவேட் ஐபி. ஓகே இவங்களுக்கு வந்து ஓகே ஒரு சம்திங் சீரீஸில் தருவேன், இவங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தருவேன். ஏன்னா 2 பேர் டிஃப்ரெண்ட் சப்நெட்டில் வராங்க. இப்போ நான் வந்து 2 இடத்துக்கு யாராவது தரணும், நான் என்ன கொடுக்கணும், ஓகே இவங்களுக்கு என்ன ஐபி ஃபார்மேட் சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே இவங்களுக்கு 10.0.0.0 இந்த ஃபார்மேட்ல ஃபர்ஸ்ட் கம்பெனி கொடுக்குறேன் இல்லைங்களா. ஃபர்ஸ்ட் கம்பெனி ஓகேவா. அடுத்தது 10.0.1.0 இது ஒரு செகண்ட் கம்பெனி கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம். ஓகேவா. ஓகே இது வந்து நான் எப்படி சொல்லுவேன், ஓகே ஃபர்ஸ்ட் கம்பெனிக்கு ஓகே 10 டாட் சீரிஸ்ல சுத்தம், செகண்ட் டாட் சீரிஸ் 10.0.1 டாட் சீரிஸ் சுத்தம். இது வந்து நம்ம சொல்லலாம், பட் கம்ப்யூட்டருக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. ஸோ கம்ப்யூட்டருக்கு புரியுற லாங்குவேஜில் இந்த மாதிரி ப்ரைவேட் ஐபி செட்ஃபுல் பண்ணுறதுக்கு பேர் தான் சிஐடின்னு சொல்லுவோம். ஓகேவா. இது வந்து என்னன்னா கிளாஸ் இன்டர்டொமைன் ரவுட்டிங். இது மோஸ்ட்டாக உங்களுக்கு வந்து ஓகே 32லேருந்து ஆகும். ஓகே ஜஸ்ட் ஸ்லாஷ் 32ன்னு வச்சுக்கலாம்.
32னா எனக்கு வந்து ஒரு ஐபி தருவாங்க. ஓகேவா? ஜஸ்ட் 32ல ஸ்டார்ட் ஆகும். ஒவ்வொன்றா குறைஞ்சிட்டு வரும். ஓகேவா? ஸ்லாஷ் 31னா 2 ஐபி தருவாங்க. அடுத்து ஸ்லாஷ் சாரி 31. அடுத்து 30யும் ஓகே இன்டூ 2 போட்டுக்கோங்க. 4 ஐபி தருவாங்க. ஓகே அடுத்து 29னா சூப்பர் 8 ஐபி. நான் போர்ட்டலில் பார்த்துக்கலாம். ஜஸ்ட் இதுக்கு சின்ன சின்ன ஃபார்முலா இருக்குது. அதை பார்த்துட்டு போனால் நமக்கு வெப்சைட் ட்ரெஸ் பண்ண தேவையில்லை. ஓகேவா? ஸோ ஸ்லாஷ் 28னா 16 ஐபி நமக்கு ட்ரான்ஸ்லேட் ஆகும். ஓகேவா? ஓகே ஸ்லாஷ் 27 கொடுத்தா 32. ஓகே ஜஸ்ட் இது வந்து நமக்கு வந்து ஒயிட் ரேஞ்சஸ் 5 தரும். இது வந்து பிரைவேட் ஐபி தான். ஜஸ்ட் ஓனாக பார்க்கலாம். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ கம்பெனிக்கு சைடில் எப்படின்னா ஓகே எனக்கு வந்து ஒரு 16 ஐபி தரேன்னு சொல்லலாம். எப்படின்னா ஓகே 10.0.0.0 ஸ்லாஷ் 28 சூப்பர். இப்படி கொடுத்தா எனக்கு வந்து எங்கேருந்து இங்கே வரைக்கும் ஸ்டார்ட் ஆகும் ஐபி ரேஞ்ச் 10.0.0.0 ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? 0 to 10.0.0 சாரி 64. ஏன் 64 இங்கே போட்டோம்? ஏன்னா ஸ்லாஷ் 26னா இந்த இடத்துல இருந்து 64 ஐபி வரும். ஓகேவா? ஓகே இதுக்கு ஜஸ்ட் ஒரு ஃபார்முலா இருக்குது பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து ஓகே 25 வச்சுக்கலாம். ஓகேவா? 25 இப்போ கண்டினியூ வச்சுக்கலாம். எப்படின்னா ஓகே என்னுடைய நம்பர் மைனஸ் ஃபுல் நம்பர். என்னோட நம்பர் என்னது 25 மைனஸ் 32 அதாவது லாஸ்ட் நம்பர். இதை மைனஸ் பண்ணால் எனக்கு எவ்வளோ வருது? 7. ஓகே 7 2 பவர் 7 ஃபார்முலா. அதாவது வர ஆன்சரோட பவர் 2 பவர் உங்களுடைய எண் கொடுத்துருங்க. இப்போ 2 வந்து 7 டைம்ஸ் இன்டூ பண்ணணும். 2 into 7 இல்லை 2 பவர் 7 வச்சுக்கோங்க. ஓகேவா? அது எப்படி போகணும் தெரியல. ஓகே ஜஸ்ட் இந்த சிம்பிள் போடுவோம் நினைக்கிறேன். ஓகே 2 பவர் 7 இப்போ 7 2 டைம்ஸ் சாரி 2 பவர் 7 டைம்ஸ் இன்டூ பண்ணால் 2 4 16 32 64 128 வருது. ஓகே ஜஸ்ட் இன்னைக்கு சிஐடி பார்க்கணும். 128. ஓகே 128 எப்படி வருதுன்னு தெரியும். அதாவது இன்னைக்கு சிஐடிஆர் எப்படின்னா ஜஸ்ட் 32லேருந்து ஆரம்பிக்கும். 32னா எனக்கு வந்து ஒரு ஐபி அக்செப்ட் பண்ணுவாங்க. இப்போ 31னா 2 ஐபி, அதே 30னா 4 ஐபி, அதாவது 2 இன்டூ பண்ணிட்டு போவாங்க. அவங்க பேசிக்காக ஆரம்பிக்கிறாங்க 32ல தான். 32 பிட் அட்ரஸ்ல அந்த இதில் ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா? டிஃபால்ட்டாக எல்லா க்ளவுடுமே இங்கே இல்லை, நீங்கள் அசூரில் ஏடம்ஸில் ஐபிஎம் எல்லா க்ளவுடுமே சிஐடிஆர் வந்து 32ல ஆரம்பிக்கும். இல்லை அப்படியே உங்களுக்கு 1 வரைக்கும் வரும். 1 வரைக்கும் மைண்ட் சைடில் வரும். அப்படின்னா இன்டூ 2 2 போட்டுட்டு போங்க. இப்போ ஜஸ்ட் 26 கொடுத்தா எனக்கு எவ்வளோ வரும்? 64. அப்போ ஸ்லாஷ் 25 கொடுத்தனா 28. இந்த மாதிரி தான் எனக்கு வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும். பட் இதை கண்டுபிடிக்க நெட்டில் நிறைய வெப்சைட் இருக்குது. ஜஸ்ட் ஃபார்முலா இருக்குது. என்னன்னா ஓகே இப்போ ஸ்லாஷ் 25 கொடுத்துட்டு நீங்கள் இப்போ என் மைனஸ் 32 அதாவது ஐஎஸ் நம்பர் எதாவது வேணா இருக்கட்டும். பட் என்னங்கிறது நம்ம கொடுக்குற இன்புட். இப்போ 25 கொடுத்தோன்னா 25 மைனஸ் 32 எனக்கு அவுட்புட் என்ன 7. அது 2 பவர் 7 கொடுத்துக்கணும். அதாவது எந்த நம்பர் அதாவது பவர் 7 2 பவர் என். ஓகேவா? 2 அத்தனை டைம் இன்டூ பண்ணும். இப்போ 7 டைம்ஸ் 2 இன்டூ பண்ணீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் வரும். ஓகே ஜஸ்ட் வெப்சைட் பார்த்துக்கலாம். சிஏடிஆர் பிளாக்ஸ் நிறைய இருக்கும். அதில் அசூல் உங்களுக்கு தெளிவு கட்டுவோம். இப்போ ஏடபிள்யூஸ்லாம் இதெல்லாம் தெரியாது. பட் அசூல் உங்களுக்கு காட்டுவோம் என்னென்ன ஐபி வருதுன்னு. சிஐடிஆர் கால்குலேட்டர் ஜஸ்ட் ஏதோ ஒரு வெப்சைட் எடுத்துங்க ஃபஸ்ட்டாக இருக்குது. ஓகே நான் வந்து ஓகே 10 ஃபஸ்ட்டு சீரிஸ் வந்து ஓகே எது வேணால் ஆரம்பிக்கலாம். ஜஸ்ட் 10 ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் யூஸ் பண்ணுவாங்க. அதனால தான் சொல்லிட்டு இருக்கேன் திருப்பிக்கு. எனக்கு 32 தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? இதோட பாயிண்ட் பார்த்தா எனக்கு 1 வரைக்கும் வரும். இவ்வளோ ஐபிஎஸ் எனக்கு கிடைக்கும். எனக்கு ஸ்கொயர் பண்ணிகிட்டே போகிறோம். ஜஸ்ட் இப்போ 25 எடுத்துட்டா நம்ம எவ்வளோ பார்த்தோம்? 128 பார்த்தோம். எனக்கு 128 இருக்குது. ஜஸ்ட் கால்குலேட் பண்ணி அதே வந்துருச்சு. எனக்கு எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா 10.0.0.0 ஸ்டார்ட் ஆகுது. எங்கே முடியுது? 127. ஓகேவா? ஓகே இன்னும் கொஞ்சம் எடுத்து ஓகே இப்போ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு இப்போ நான் வந்து ஓகே 10.0.0.
0 கொடுத்துருங்க. இந்த சீரிஸ்ல ஸ்டார்ட் பண்றேன். எனக்கு வந்து ஐபி வந்து ஓகே ஒரு 100 ஐபி வேணும்னா எனக்கு என்ன கவுண்ட்ல வரும்? 100 ஐபி வேணும்னா /25 வச்சுக்கலாம். ஓகே. இப்ப 100 ஐபி எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஐபி எனக்கு எப்படி இருக்கும்? 10.0.0.0. செகண்ட் ஐபி எப்படி இருக்கும்? 10.0.0.1. இப்போ ஓகே. லாஸ்ட் ஐபி 100 இருக்கும். 100. ஓகே. நம்ம கேட்டது தான். ஓகேவா? இப்போ வந்து 200 போச்சுன்னா 200 இருக்கும். இது 258 போச்சுன்னா ஏன்? ஓகே. லிமிட் வந்து 255 இருந்தீங்க. அது ஓகேவா? ஐபியோட ரேஞ்ச் வந்து 255. அப்ப 258 வந்துச்சுன்னா எனக்கு என்ன ஆகும்? அடுத்தது எப்படி வரும்? 10.0. சரி 1.0 இந்த ஃபார்முலா ஸ்டார்ட் ஆகும். அப்பனா எனக்கு அடுத்தது எப்படி இருக்கும்? 10.0.1.1. ஓகே. இது தெளிவா இருக்குல்ல? கன்ஃப்யூஸ் ஆகுதுல்ல? ஏன்னா நிறைய பேருக்கு இது கன்ஃப்யூஸ் ஆயிரும். அதனால சொல்றேன். ஓகேவா? அப்ப 255 சீரிஸ் வந்துச்சுன்னா இதுல 255 வந்துரும். அதுக்கப்புறம் 2 சீரிஸ் மாறிக்கும். ஓகேவா? ஓகே. மோஸ்ட்டா கம்பெனி சைடுல 10 டாட் சீரிஸ் ஆரம்பிப்பாங்க. அதாவது ஸ்ட்ரக்சர் அதாவது இது ஃபாலோ பண்ண அவசியம் இல்ல. நீங்க 11, 12 இதோட போட்டுக்கலாம். ஏன் 10ங்கிறாங்கன்னா இப்ப ஓகே ஜாவாக்குலாம் மெயின் ஃபைல் வந்து கேப்ஸ்ல இருக்கணும்னு சொல்றாங்க. ஏன்னா ஸ்டாண்டர்ட் ஃபாலோ பண்றாங்க. அந்த மாரி இதுவும் அப்படி. அது இல்லைனா ரன் ஆகும். அந்த மாரி தான் இதுவும். ஓகேவா? 10 டாட் சீரிஸ்ல மோஸ்ட்டா எல்லா பக்கம் நீங்க பார்ப்பீங்க கிளவுட்ல. ஓகே. இப்ப சிஏ டேரா பிளாக் எதுக்குன்னு புரியுதுல? எனக்கு அதாவது இப்ப ஒரு ஆர்க்கிடெக்சர் போடுறீங்க. நீங்க. இப்ப ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல 2 கம்பெனி யூஸ் பண்றேன். 2 கம்பெனிக்கும் ஓகே. இங்க ஒரு 256 ஐபி, இங்க ஒரு 256 ஐபின்னா நான் எப்படி பிரிச்சு தரணும்? அது வந்து ஹோலா நான் வந்து விபிசி கிரியேட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஒரு 16 ஐபி கிரியேட் பண்ணி அது பார்க்கலாம். ஓகேவா? அதுல இருந்து இதுக்கு பாதி இது பாதி பிரிச்சு தர முடியும். மொத்தம் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணது. ஓகே. ஜஸ்ட் ஓகே. இந்த ஃபார்மேட்ல போலாம். ஓகே. இப்போ நான் வந்து ஒரு ஆர்க்கிடெக்சர் அதாவது வீடு கட்டுறேங்க. ஜஸ்ட் ஒரு ஃபிளாட் எடுத்துக்கிறேன். ஃபிளாட்ல நான் வந்து ஓகே. ஓகே. எனக்கு ஒரு பிளேஸ் என் பிரதருக்கு ஒரு பிளேஸ் இருக்கு. ஓகேவா? இந்த இடத்துல நான் எப்படி வீடு கட்டணும்னு நான் தான் சொல்லணும். பட் ஆனா ஃபிளாட்டுங்கிறது எப்பயும் மாறாது. எங்களுக்குங்கிற லென்த் வந்து ஒரே லென்த் தான். ஓகே. ஆ சம்திங் ஸ்கொயர் ஃபீட்ல சொல்லுங்க. எனக்கு தெரியல. ஒரு சம் ஸ்கொயர் ஃபீட் சொல்றேன் நீங்க. எனக்கு 10 ஸ்கொயர் ஃபீட், அவருக்கு 10 ஸ்கொயர் ஃபீட். ஓகேவா? இப்போ ஓகே. இந்த ஸ்கொயர் ஃபீட்ல தான் நான் வந்து ஓகே வீடு கட்டுறதா இருக்கட்டும், எதுனாலும் நான் இதுல பண்ணுவோம். பிரதர் இதுல தான் பண்ணியாகணும். இது வந்து ஓகே. இந்த மொத்த ஃபிளாட்ங்கிறது என்ன சொல்றோம்னா, நம்ம விநெட்ன்னு தான் சொல்லுவோம். ஓகேவா? விநெட். அதாவது விர்ச்சுவல் நெட்வொர்க். என்டையரா நம்ம எல்லாத்தையும் வாங்குறது தான் விநெட். அதுக்குள்ள நான் ஓகே சப்பா பிரிக்கிறேன்ல, அது பேர் என்ன? சப்நெட். ஓகேவா? சப்நெட் வச்சு தான் நான் வந்து சின்ன சின்னதா பிரிப்பேன். ஓகே. எனக்கு இவ்வளோ தான், உங்களுக்கு அவ்வளோ தான். அதாவது மேபி நீங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் டேட்டாபேஸ் டெவலப்பரா இருந்தா உங்களுக்கு புரியும் இது என்னன்னு. ஓகே. நான் ஒரு விபிசி என்டையரா வாங்கிருவேன். ஓகே. ஒரு 2, 3 சப்நெட் வாங்கிருவேன். 1 சப்நெட்னா இந்த இடத்துல லாஜிக்கல் குரூப்பா பிரிக்கிறேன் அவ்வளோதான். ஒரு 60,000 ஐபி வாங்கிட்டேன்னா, ஓகே. இதுக்கு 250, இதுக்கு 250 வாங்குவேன். ஓகே. இதுல இது வந்து பப்ளிக் வச்சுன்னா, எனக்கு ஃப்ரண்ட் அண்ட் பப்ளிக்கா மட்டும் தான் ஆக்சஸ் பண்ணணும். பேக் எண்ட்லாம் எனக்கு பிரைவேட்டா இருக்கணும். வெளிய இருந்து யாரும் ஆக்சஸ் பண்ணக்கூடாதுன்னா, ஓகே. என்டையரா உள்ள இருந்து ஓகே கனெக்டிவிட்டி பண்ணுவேன். ஓகேவா? எனக்கு செக்யூரிட்டி லெவல் ரீச் ஆகுறதுக்கோசரம். ஏதாச்சும் டவுட் இருக்கா? VLAN கூட சொல்லலாம். பட் கிளவுடுன்றப்ப நமக்கு VNet வரும். நீங்க AWS பண்ணா VPCன்னு வரும். ஓகேவா? VNetனா விர்ச்சுவல் நெட்வொர்க்கு. AWSல விர்ச்சுவல் பிரைவேட் கிளவுட்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? மோஸ்ட்டா எல்லா கிளவுட்லயும் இருக்கும். நேம் மட்டும் தான் டிஃபர் ஆகும். ஓகே. இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா உங்களுக்கு? அடுத்து உள்ள போலாம். ஓகே. ஜஸ்ட் நம்ம Azure அக்கவுண்ட் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டீங்களா? ஓகே. ஜஸ்ட் போற பார்க்கலாம். ஓகே. portal.azure.com போய்க்கிறேன். ஓகே. ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? டிஃபால்ட்டா எல்லாத்தையும் ரிசோர்ஸ் குரூப். நீங்க என்ன ஒண்ணு பண்ணாலும் ஃபர்ஸ்ட் ரிசோர்ஸ் குரூப் பண்ணணும். ஓகேவா? ஓகே. ரிசோர்ஸ் குரூப் நேம் சம்திங் நான் வந்து ஓகே. பூமா சம்திங் வச்சுக்கிறேன். ஏதோ ஒரு கம்பெனி நான் வந்து கிரியேட் பண்றேன். ஜஸ்ட் நான் ரிவ்யூ அண்ட் கிரியேட் குடுத்துறேன். இத பத்தி உங்களுக்கு பேசிக் ஐடியா இருக்கும். ஓகே. நான் வந்து ஓகே பூமான்னு ஒரு இது கிரியேட் பண்ணிட்டேன். ஓகே. அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்? விர்ச்சுவல் நெட்வொர்க் கிரியேட் பண்ண போறோம். அபிசா. ஓகே. அதுக்கு நேம் என்னன்னா விர்ச்சுவல் நெட்வொர்க்ன்னு தான் இருக்கும். ம். விநெட்ன்னு போட்டு போறேன். ஓகே. விர்ச்சுவல் நெட்வொர்க்ன்னு தான் இருக்கு. ஓகேவா? ஜஸ்ட் விர்ச்சுவல் நெட்வொர்க் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். விர்ச்சுவல் நெட்வொர்க்ல கிரியேட் நெட்வொர்க் குடுக்குறேன். ஓகேவா? ஓகே. கிரியேட் நெட்வொர்க்ல ஃபர்ஸ்ட் என்னன்னா ரிசோர்ஸ் குரூப். பேக் உங்களுக்கு ஆப்வியஸா எனக்கு பேஸ் இதெல்லாம் மாத்திக்கலாம். ஓகேவா? ரிசோர்ஸ் குரூப் என்ன நேமு? பூமா நான் கிரியேட் பண்றது குடுத்துக்கிறேன். ஓகேவா?
விர்ச்சுவல் நெட்வொர்க் நேம் கேட்குது. சம்திங் ஓகே. மை நெட்வொர்க் சம்திங் ஒரு நேம் வச்சுக்கிறேன். என்ன ரீஜனுக்கு டிஃபால்ட்டாக ESXலேயே வச்சுக்கிறேன். ஓகேவா? அடுத்து செக்யூரிட்டி. ஓகே. செக்யூரிட்டி பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். ம். சரி ஓகே. செக்யூரிட்டி பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. இதுல வந்து நெறைய டைப் ஆஃப் செக்யூரிட்டிக்கு. ஃபர்ஸ்ட் இருக்கிறது பார்த்தா என்கிரிப்ஷன் மாரி. ஓகேவா? இது மோஸ்ட்டா எனேபிள் பண்ணிட்டா எனக்கு வந்து ஓகே பப்ளிக் டிராஃபிக் வந்து என்கிரிப்ட் ஆகும். ஜஸ்ட் உங்களுக்கு வந்து HTTPS மாரி தான். ஜஸ்ட் இன்டர்னல் கம்யூனிகேட் வரப்ப எனக்கு வந்து எனேபிள் ஆகும். பட் ஆனா அது நான் பே ஆகும். எல்லாத்துக்கும் பே தான். நான் ஜஸ்ட் டிசேபிள் பண்ணிக்கிறேன். ஓகே. அடுத்து அசூர் பேசன். அசூர் பேசன் ஏதாச்சும் ஐடியா இருக்கா? சரி ஓகே. பேசன்னா எனக்கு வந்து சப்மிஷன் மாரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஓகே என்னோட VPC இருக்கிறேன். சாரி விஎம் கிரியேட் பண்றேன். அது வந்து பிரைவேட் சப்நெட்ல கிரியேட் பண்றேன். பட் அது எப்படி கனெக்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியாது. ஏன்னா பப்ளிக் ஐபி தான் நம்ம கனெக்ட் பண்ண முடியும். ஸோ என்ன பண்றேன்னா, நான் ஒரு பேசன் ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கிறேன். பேசன்னா கிட்டத்தட்ட ஒரு இன்ஸ்டன்ஸ் மாரி தான் அதுவும். விஎம் மாரி தான். அந்த விஎம்லேருந்து நான் அத கனெக்ட் பண்ற மாரி. அதே எக்ஸாக்ட்டா ஜம்ப் சர்வர். நீங்க AWS ஜம்ப் சர்வர் கேள்விப்பட்டிருக்கீங்க? ஆ அதாவது எல்லாத்துக்கும் முன்னாடி. இத வச்சு தான் என்ன பண்ணுவாங்க, இப்ப எல்லா கம்பெனியும் பேஷ் தான் யூஸ் பண்ணுவாங்க. டைரக்ட்டா நீங்க வந்து சர்வருக்கு மாட்டீங்க. சம்திங் ஒரு சப் சர்வர் வச்சுட்டு அதுக்குள்ள லாகின் ஆயி தான் அதுலேருந்து எல்லாம் லாகின் பண்ற மாரி இருக்கும். அது பேர் தான் பேஷ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே. இது வேணா பார்க்கலாம். இதுக்கு வந்து ஓகே அசூர் பேஷன்ல நேம் வைக்க சொல்லுது. நான் ஓகே மைனெட் பேஷன்னு வச்சுக்கிறேன். டிஃபால்ட்டா பப்ளிக் ஐபி தேவை. ஏன்னா நம்ம பப்ளிக் கன்சிடர் பண்ண போறோம். இத கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து விஎம் மாரி தான். ஓகேவா? அடுத்து ஃபயர்வால். ஃபயர்வால்னா உங்களுக்கு ஆப்வியஸா தெரியும். நெட்வொர்க் வரத பிளாக் பண்றது. நம்ம ரூல்ஸ் எழுதணும். அது பாலிசி கிரியேட் பண்ற மாரி இருக்கும். ஜஸ்ட் குடுத்துக்கிறேன். பேசிக்கா நான் வந்து ஒரு பாலிசி கிரியேட் பண்ணணும். ஓகே. ஆ ஸ்டாண்டர்ட் பாலிசி ஒரு பேசிக் பாலிசி குடுத்துட்டு நம்ம கிரியேட் நியூ குடுத்துக்கலாம் ரூல்ஸ். கிரியேட் நியூல நேம் தான். பெருசா ஒண்ணும் காணப்போறது நேம் குடுத்துக்கலாம் அவ்வளவுதான். ஓகே. பப்ளிக் ஐபி தேவை. ஏன்னா ஃபயர்வாலும் எனக்கு வந்து ரவுட் பண்ணிட்டு தான் பிளாக் பண்ற மாரி இருக்கும். ஓகேவா? அடுத்து டிடாஸ். டிடாஸ் எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? டிடாஸ்னா டைனமிக் அட்டாக்ன்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சர்வர் ரன் ஆயிட்டு இருக்கீங்க. நெறைய டிராஃபிக் வந்தா நமக்கு சர்வர் டவுன் ஆகும். இத வந்து ஃபயர் வச்சு பிளாக் பண்ணுவாங்க. ஓகேவா? பட் ஆனா இதுல யாரும் ட்ரஸ்டட் ஐடென்டிட்டி கண்டுபிடிக்க முடியாது. பட் டிடாஸ்னா என்னன்னா, ஓகே ஒரு சர்வர் நெறைய ரெக்வெஸ்ட் வருதுங்க. அந்த ரெக்வெஸ்ட்லாம் ஒரே ஐபில இருந்துச்சுன்னா அது டிடாஸ். ஏன்னா ஒரு பர்ட்டிகுலர் பெர்சன் வந்து இன்டென்ஷனலா பண்றான். இந்த சர்வர் டவுன் பண்ணணும்னு சொல்லி. ஒரே ஐபில இருந்தா லூப் போட்டு கில் பண்ணலாம். ஆர் டூப்ளிகேட் பண்ணலாம். ஆர் அட்டாக் பண்ணலாம். பட் ஒரே ஐபில இருந்து வந்துச்சுன்னா அது வந்து சர்வர் டவுன் ஆக பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, இதை எனேபிள் பண்ணிட்டு எனக்கு வந்து அந்த ஐபியை வந்து பிளாக் பண்ணிடுவாங்க. இனி இந்த ஐபில இருந்து எந்த ஒரு ரெக்வெஸ்ட்டும் எனக்கு பாஸ் ஆகாது. டிடாஸ்னா டெனைல் அட்டாக்னு சொல்லுவோம். சம்திங் சைபர் செக்யூரிட்டில இருக்கும். ஓகேவா? ஜஸ்ட் இது என்னன்னா, ஓகே மல்டிபிள் யூசர விடாது. ஜஸ்ட் ஒரே யூசர் ஒரே ஐபில இருந்து மல்டிபிள் டைம் என் சர்வருக்கு ரெக்வெஸ்ட் வந்துச்சுன்னா, பிளாக் பண்ணிரும். ஓகேவா? ம். ஓகே. பட் இது கொஞ்சம் நான் இத உங்களுக்கு இன்னொரு நாள் காட்டுறேன். இது எனக்கு கொஞ்சம் பேமெண்ட் கொஞ்சம் இதாகும். ஜஸ்ட் விநெட் இன்னைக்கு பார்க்கலாம். இன்னும் டெப்த்தா எல்லாத்தையும் எனேபிள் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. அடுத்ததா நம்ம பார்க்க போறது இருக்கு. ஓகே. இங்க தான் ஐபி அட்ரஸ் இருக்கு. ஓகேவா? இந்த இடத்துல ஓகே நம்ம பார்த்தா வீடு எல்லாமே அ கட்ட போறது. ஓகே. ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்னது? விநெட். ஆ ஓகே. இங்க ஃபர்ஸ்ட் விநெட் தான் டிஃபால்ட்டா கிரியேட் பண்ண போறோம். ஓகேவா? அதாவது ஒரு இடம்ங்கிற மாரி தான். ஓகே. இதுல வந்து ஓகே எனக்கு எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்ன்னு முன்னாடி சொல்லிருவேன். அதுக்கப்புறம் நான் வீடு கட்டினதுக்கப்புறம் என்னால மாத்த முடியாது. ஏன்னா வீடு கட்டிட்டா என்டையரா ஆ இடிச்சுட்டு தான் கட்டுற மாரி இருக்கும். அதே மாரி ஒன்ஸ் நான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணிட்டேன்னா, திருப்பி அடுத்து டிஸ்ட்ராய் பண்றது கிரியேட் பண்ற மாரி இருக்கும். அப்படி டிஸ்ட்ராய் பண்றப்ப எனக்கு டிராஃபிக் டவுன் டைம் ஆகும். இஷ்யூஸ் நெறைய இருக்கும். ஸோ கிரியேட் பண்றப்ப மோஸ்ட்டா ஹை எண்ட்ல கிரியேட் பண்ணிக்கோங்க. ஐபிஸ். ஓகேவா? டிஃபால்ட்டா எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா 6/16 இருக்கும். /16 எனக்கு வந்து 65,005 சம்திங் வரும். 10.0ன்னு சொன்னேன்ல 10.07 டிஃபால்ட்டா ஸ்டார்ட் ஆகும். டிஃபால்ட்டா இருக்கட்டும். /16ல இருக்கட்டும். /16 எனக்கு எவ்வளோ சீரிஸ் இருக்கு? 65,536 ஓகே. உங்களுக்கு எல்லாமே இருக்கட்டும். 32லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இங்க வந்து ஓகே 32 ஏன் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நான் சொல்றேன். ஓகேவா? சில ரீசன்ஸ் இருக்கு. இங்க வந்து ஓகே கடைசி 1 வரைக்கும் வரும். அதுலயும் நான் சொல்றேன். இதெல்லாம் எதுக்குன்னா ஓகே ஜஸ்ட் சொல்றேன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பாருங்க. ஓகே நான் சப்நெட் எடுத்து சொல்றேன். சப்நெட் எடுத்தா உங்களுக்கு புரியும் என்ன சொல்றேன். ஓகேவா? இது வந்து விநெட். இதுக்கப்புறம் உள்ள என்ன கிரியேட் பண்ண போறோம்? சப்நெட். ஓகே இதெல்லாம் டெலீட் பண்ணிக்கிறேன். எனக்கு பேஷன் எல்லாமே டிசேபிள் பண்ணிட்டேன்ல. இதெல்லாம் ஒன்ஸா இந்த கேடிஆர் கொடுக்குறது கண்டிப்பா ஒன்ஸ் தான். அப்புறம் பண்ண முடியாது. அதனால தான் நம்ம வந்து 65,000 அவ்வளோ ஐபி வாங்கியிருக்கோம். ஏன்னா நம்ம அவ்வளோ யூஸ் பண்ண போறதில்ல. இப்போ எனக்கு வந்து எம்ப்ளாய் கம்மியா இருக்கான், கம்மியா வாங்குறேன். அப்ப நீங்க செட்டப்பே மாத்திக்கோங்க ஜாப் பண்ணிட்டு. அந்த ஒரு ரீசன் கோசமா 65,000லாம் ஏன்னா பாசிபிளே இல்ல. புது இமீடியட் அதிலே கிரியேட் பண்ணிக்கலாம். புது வீடு கிரியேட் பண்ணிக்கலாம். பட் டிராஃபிக் அந்த இதுக்குள்ள இருந்துச்சுன்னா, நான் சொல்றேன் ஓகே உங்களுக்கு ஒரு சின்ன ரிவ்யூ மாரி குடுக்குறேன் ஓகேவா? இப்போ வந்து ஓகே நான் 65,000 மோஸ்ட்லி 65,000 யாரும் யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா
இப்போ ஒரு டிவைஸ் வருதுன்னா அதுக்கு ஒரு ஐபி தான் அசைன் ஆகும். 2 ஐபிலாம் யூஸ் பண்ணவே முடியாது. இந்த மாதிரி எனக்கு 65,000 டிஸ்பிளே இதெல்லாம் கொண்டு வர போறது இல்ல. இதுக்கு VNetல ரூ. 1 சார்ஜ் பண்ண மாட்டோம். அதாவது செக்யூரிட்டி எனேபிள் பண்ண மட்டும் தான் சார்ஜ். நீங்க VNet எவ்வளோ கிரியேட் பண்ணாலும் உங்களுக்கு சார்ஜ் இல்ல. ஏன்னா லாஜிக்கலா அது கிரியேட் ஆக போகுது. நீங்க சம்திங் உள்ள சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணா தான் உங்களுக்கு அமௌண்ட். ஓகே. ஓகே. ஜஸ்ட் இப்போதைக்கு என்ன பண்ணியிருக்கேன், ஒரு ஆர்க்கிடெக்சர் கேட்டிருக்கேன். இதில என்ன கொடுத்துருக்கேன், /16 கொடுத்துருக்கேன். ஓகேவா? 16 எனக்கு எவ்வளோ ஐபி இருக்கு? ஓகே. 65,000 ஐபி இருக்கு. ஜஸ்ட் ஓகே இத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்ப என்ன பண்ண போறேன்னா, இத பிரிச்சு கொடுக்க போறேன். ஓகே. நான் வந்து ஓகே மேபி 2 டயர் ஆர்க்கிடெக்சர் போல வச்சுக்கலாம். 2 டயர் இன் தி சென்ஸ் ஒரு ஃப்ரண்ட் எண்ட், ஒரு பேக் எண்ட், ஒரு டிபி இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு ஃப்ரண்ட் எண்ட் அப்ளிகேஷன், ஒரு பேக் எண்ட். பேக் எண்டுக்குள்ளே டிபி வச்சுக்கலாம். ஓகே. ஒரு 2 டயர்னா டயர்னா 2 டயர்னா ஓகே ஒரு ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்ட் இருக்கும். 3 டயர்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்ட் டேட்டாபேஸ் அதில லோட் பேலன்ஸ் சொல்றேன். அது கொஞ்சம் ஆர்க்கிடெக்சர் இருக்கு. ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. ஜஸ்ட் பேசிக்கா 2 டயர் லெஃப்ட் ஐடியா இருக்கும். 2 டயர்னா ஒரு ஃப்ரண்ட் எண்ட், ஒரு பேக் எண்ட் இருக்கும். ஓகேவா? இப்படி இருக்கப்ப நான் என்ன பண்ணணும், ஓகே ஃப்ரண்ட் எண்டுக்கான சர்வீஸ்லாம் நான் என்ன இதில வைப்பேன், பப்ளிக்கா வைப்பேன். ஏன்னா எண்ட் யூசர் யார் வேணா அக்சஸ் பண்ணணும். ஓகேவா? அவங்க என்ட் கொடுத்தா டைரக்ட்டா ஃப்ரண்ட் எண்ட் லாகின் பேஜ்க்கோ எல்ஸ் இதுக்கு வேணா வரலாம். இது வந்து ஃப்ரண்ட் எண்ட் அதாவது இந்த சப்நெட்குள்ள நான் எத்தனை மெஷின் வேணா ப்ரொவைட் பண்ணிக்கலாம். அத பார்க்கலாம் எப்படின்னு. இப்ப பேக் எண்டுங்கிறது நம்மளுடைய டேட்டாபேஸ் எல்லாமே பிரைவேட்டா இருக்கணும். யார் அக்சஸ் பண்ணணும், ஓகே ஃப்ரண்ட் எண்ட்ல யார் இருக்காங்களோ அவங்கள மட்டும் தான் பேக் எண்ட் அக்சஸ் பண்ண முடியும். ஒரு எண்ட் யூசர் வெளிய இருந்து இத அக்சஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி யூஸ் கேஸ்லாம் நம்ம பிரிப்போம். அதுக்கு எப்படி பிரிப்போம்னா, ஃபர்ஸ்ட் சப்நெட் தான் கிரியேட் பண்ணுவோம். ஓகேவா? சப்நெட்னா என்னது? அத குரூப்பா பிரிக்க போறோம். இப்ப 65,000 ஐபி வாங்கியாச்சு. இந்த 65,000 ஐபி இதுக்கு எவ்வளோ யூஸ் பண்ண போறேன்? ஓகே இதுக்கு வந்து 256 யூஸ் பண்ண போறேன். இதுக்கு ஒரு 256 ஐபி யூஸ் பண்ண போனா என்ன பண்ணுவேன்? /26 சம்திங் குடுப்பேன். ஓகேவா? எப்படி குடுக்கணும்? ஓகே பார்க்கலாம். ஓகே ஆட் சப்நெட் குடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் சப்நெட் நேம் நம்ம என்ன வச்சுக்கலாம். ஓகே பப்ளிக் சப்நெட். பப்ளிக் சப்நெட் நேம் மட்டும் தான் வைக்கிறேன். நான் பப்ளிக் எதுவும் வைக்கல. ஓகேவா? எண்ட் யூசர் அக்சஸ் பண்ணி சப்நெட்ல வரவங்க எல்லாரும். ஓகேவா? இதுல என்னன்னா ஓகே 10.0.0 இதுதான் நம்மளுடைய VNet உடைய ஐபி டிஃபால்ட்டா. ஓகே. இதுல வந்து இந்த அட்ரஸ் எதுல ஸ்டார்ட் ஆகும்னு கேக்குது. நான் வந்து ஓகே 10.0.1.0 ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு ஐடென்டிஃபிகேஷன் பெட்டரா இருக்கும். ஓகேவா? நீங்க 0ன்னு வச்சுக்கலாம். பட் ஆனா 1ல ஸ்டார்ட் ஆகும்னு சொல்ல வரேன். ஓகேவா? ஓகே /24 வச்சுக்கிறேன். /24னா 256 இப்ப எனக்கு எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும்? 0ல இருந்து 255 வரைக்கும் தான் எண்ட் ஆகுது. ஓகேவா? ம். ஓகே. இது வந்து ஓகே IPv6 இன்னும் டெஸ்டிங்ல இருக்கு. ஜஸ்ட் நீங்க வாங்கியிருந்தா அசைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. எனேபிள் பிரைவேட் சப்நெட் இத பார்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா NAT கேட்வே, செக்யூரிட்டி குரூப் இதெல்லாம் ரூட்டபிள் இதெல்லாம் நம்ம ஒவ்வொரு கிளாஸ்ல பார்க்கலாம். ஜஸ்ட் இப்ப பேசிக்கா பார்க்கலாம். அதெல்லாம் பண்ணாமலே கிரியேட் பண்ணலாம். ஜஸ்ட் பேசிக்கா என்ன பண்றேன், பப்ளிக் சப்நெட் நேம் வைக்கிறேன். என்னோட ரேஞ்ச் இதுக்குள்ள இருக்குன்னு சொல்லி ஜஸ்ட் ஆட் குடுத்துக்கிறேன். நீங்க மிச்சம்லாம் நீங்க கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் பண்ணிக்கலாம். இந்த எடிட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் உங்களுக்கு என்னன்னா CIDR சப்நெட் மட்டும் தான் ஒன்ஸ் கிரியேட் பண்ணிட்டா எடிட் பண்ண முடியாது. ஓகே. அடுத்து இன்னொரு சப்நெட் கிரியேட் பண்ணிக்கிறேன். இன்னொன்னு என்ன பண்றேன், பிரைவேட் சப்நெட். ஓகேவா? இதுவும் சேம் அந்த இதுக்குள்ள இருக்கு. VNet குள்ள தான் வருது எனக்கு. ஓகேவா? ஓகே. இது என்ன சீரிஸ்ல இருக்குன்னா எனக்கு 2 சீரிஸ்ல குடுத்துக்கிறேன். ஏன்னா அண்டர்ஸ்டாண்டிங்க்கு. எனக்கு 0, 1லயே குடுக்கலாம். பட் கன்ஃப்யூஸ் ஆயிடும். ஓகேவா? 40 குடுத்துட்டேனா? ஓகே. 2 சீரிஸ்ல குடுக்குறேன். ஜஸ்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்ப இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கேன், ஓகே ஒரு VNet கிரியேட் பண்ணிட்டேன். அது /16 குடுத்துக்கிறேன். இங்க /24 பட் ஆனா இங்க என்ன சீரிஸ்ல ஆரம்பிக்கும்? 1 சீரிஸ். சூப்பர். 10.0.1.0 எங்க 2.0. ஓகே. இப்ப இது வந்து பப்ளிக் சப்நெட். அதாவது நேம் லாஜிக்கலா பப்ளிக் சப்நெட் குடுத்துட்டு, இது வந்து பிரைவேட் சப்நெட் குடுத்துட்டேன். ஓகேவா? இதுக்கு எவ்வளவு ஐபி இருக்கு? இதுக்கு எவ்வளவு ஐபி இருக்கு? ஓகே. இதுக்கு ஓகே. இதுக்குள்ள நான் பண்ணி VM எல்லாமே ஓகே பிரைவேட்டா, பப்ளிக் என்ன வேணா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இதுக்குள்ள என்னால எவ்வளவு மெஷின் பண்ண முடியும்? ஏன் 250? ஏன்னா மெஷின் அவ்வளவுதான் இருக்கு. ஏன்னா அவ்வளவு ஐபி தான் குடுத்துருக்கோம் சொல்ல வரேன். அதாவது அந்த இதுல வந்து அவ்வளவு ஐபி தான் அசைன் பண்ணிக்கிறோம். அந்த சப்நெட்குள்ள. அந்த சப்நெட்ல நான் எத்தனை மெஷின் கிரியேட் பண்ண முடியும்? 250 அவ்வளவு பண்ண போறதில்ல. பட் ஆனா நம்மளோட யூஸ் கேஸ்க்கு 1 ஆர் 2 யூஸ் பண்ண போறோம். இதனால தான் நம்ம வந்து லாங் ரன்னுக்கு ஏன்னா மேபி இப்ப நம்ம கம்பெனி ரொம்ப டெவலப் ஆகுறப்ப நமக்கு வந்து மைக்ரோ சர்வீஸ் வரும். மைக்ரோ சர்வீஸ் பத்தி ஐடியா இருக்கா? ஓகே. ஜஸ்ட் பேசிக்கா சொல்றேன். உங்களுக்கு ஐடியா இருக்கும். நான் சொல்றேன். ஓகேவா? மோஸ்ட்டா இண்டஸ்ட்ரி எல்லாமே இப்ப மைக்ரோ சர்வீஸ் தான் ஒர்க் ஆகுது. ஓகேவா? அப்ளிகேஷன்ல வந்து 2 இது சொல்லுவோம். மோனோலித்திக் மைக்ரோ சர்வீஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? மோனோலித்திக் ஸ்பெல்லிங் தப்பா இருக்கும். ஜஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இன்னொன்னு பார்த்தா மைக்ரோ சர்வீஸ்.
ஓகே. மோனோலித்திக்னா சிங்கிள் சார்ட்டட் அப்ளிகேஷன் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே HTML, CSSல கோட் பண்ணியிருப்பாங்க. இப்போ அமேசான் வெப்சைட் சிங்கிள் சார்ட்டா பண்ணா எனக்கு வந்து பில்லியன் கணக்கான லைன் ஒரே ஃபைல்ஸ் வரும். ஓகேவா? அது சிங்கிள் சார்ட்டடா எல்லாமே பண்ணியிருப்பாங்க. அப்ளிகேஷன் எல்லாமே ஒரே ஸ்ட்ரக்சரா பண்ணியிருப்பாங்க. அதுக்கு ஒரு ஃப்ரண்ட் எண்ட், ஒரு பேக் எண்ட் இருக்கும். ஃப்ரண்ட் எண்ட் கோட் எல்லாம் என்டையரா ஒரே ஃபைல்ல இருக்கும். ஆல்ஸ் நீங்க அபவுட் HTML பிரிச்சு பிரிச்சு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்றதுனால எனக்கு என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு? ஒன்று டவுன் வச்சா என்டையரா ஒரு இஷ்யூ வச்சுனாலும் என்டையரா எல்லாமே டவுன் ஆயிரும். என்டையரா டவுன் ஆயிரும். ஓகேவா? வேற இப்போ ஏதோ ஃபீச்சர் வருது நீங்க நான் இப்போ ஆட் டு கார்ட்ல மட்டும் கலக்க மாட்டேன்னா ஆட் டு கார்ட்ல எங்க இருக்குன்னு தேவையே பல நாள் ஆயிரும். ஏன்னா அவ்வளோ பெரிய அப்ளிகேஷன். இப்போ நான் அதில் வந்து ஓகே சேஞ்சஸ் வேணும்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஃபேஸ் ஆகும். ஓகேவா? ஓகே. அதுக்கப்புறம் ஒரே அப்ளிகேஷன் ஆக்சஸ் பண்ணாலும் டிராஃபிக் வந்து ஓகே அந்த மாதிரி ஆகும். ஓகேவா? வேற செக்யூரிட்டி தான் மோஸ்டா எனக்கு சின்ன இஷ்யூ. இப்போ ஒரு ஃபியூச்சர் வருது. நான் வெர்ஷன் 1லேருந்து வெர்ஷன் 2 வெறும் ஆட் டு கார்ட் மட்டும் சேஞ்ச் பண்ணுறேன். நீங்கள் எனக்கு என்டையரா டவுன் பண்ணிட்டு தான் ரீலோட் பண்ணும். அந்த டைம் எனக்கு வந்து டவுன் டைம் கண்டிப்பாக ஆகும். ஓகே. இதெல்லாம் பார்த்தா எனக்கு வந்து 3 இஷ்யூ இருக்கு. மைக்ரோ சர்வீஸ்லாம் பீஸ் ஆஃப் அப்ளிகேஷனாக கொண்டு வருவாங்க. ஓகேவா? மைக்ரோ சர்வீஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஓகே அமேசான் டாட் இன் படிக்கிறேன். அமேசான் டாட் இன்ல பார்த்தீங்கன்னா இப்போ சர்ச் பார் இருக்குல்ல, இதுக்கு ஒரு ஃப்ரண்ட் எண்ட் இருக்கும், இதுக்கு ஒரு பேக் எண்ட் இருக்கும். ஆட் டு கார்ட்டுங்கிறதுக்கு ஒரு ஃப்ரண்ட் எண்ட் இருக்கும், ஒரு பேக் எண்ட் இருக்கும். ஹோமுக்குன்னு ஒரு ஃப்ரண்ட் எண்ட் இருக்கும், ஒரு பேக் எண்ட் இருக்கும். என்டையரா சேர்த்துனா ஒரு அப்ளிகேஷனை பில்ட் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு நான் எல்லாரும் சொல்லுவேன் டிவி தான் சொல்லுவேன். இப்போ எல்இடி டிவிங்கிறோம். எல்இடி டிவியில் சம் நம்பர் கேள்விப்பட்டிருப்பீங்களா? சம்திங் 1024 இன்டூ 2645. ஓகே. இது என்னது ரெசல்யூஷன் மேக் பண்ணது. ரெசல்யூஷன்னா பிக்சல். அவ்வளோ பீஸ் ஆஃப் எல்இடி இருக்கு உள்ள. அவ்வளோ எல்இடி சேர்ந்தா எனக்கு வந்து டிவி ஒர்க் ஆகுது. அந்த மாதிரி அவ்வளோ மைக்ரோ சர்வீஸ் அப்ளிகேஷன் எனக்கு சேர்ந்தது என்னோட அப்ளிகேஷன் ரன் ஆகும் போகுது. ஓகேவா? ஜஸ்ட் இதனால அட்வான்டேஜ் என்னவா இருக்கும் எனக்கு எனக்கு ரோல் பேக் பண்ணிக்கலாம். அந்த டிஸ்அட்வான்டேஜ்லாம் உங்களுக்கு வந்து இதில் அட்வான்டேஜ் இருக்கும். இப்போ சம்திங் எனக்கு வந்து ஓகே ஆட் டு கார்ட்டில் இஷ்யூனா ஆட் டு கார்ட் மட்டும் தான் டவுன் ஆக போகுது. செக்யூரிட்டி இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ண முடியாது. இதில் நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. ஃபாஸ்ட் ஈஸியாக நான் வந்து ஃபீச்சர்ஸ் அப்கிரேட் பண்ணலாம், ரோல் பேக் பண்ணிக்கலாம். நிறைய டீமில் நிறைய பேர் ஒர்க் பண்ணிக்கலாம். இதுனா மல்டிபிள் பீப்புள் ஒர்க் பண்ணுறப்போ அவங்களுக்கே ஓகே கான்ஃபிளிக்ட் ஆகும். ஒரே ஃபைலில் நிறைய பேர் எடிட் பண்ணிட்டு புஷ் பண்ணுறப்ப சேஞ்சஸ் லோட் ஆகும். அவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும் கண்டிப்பாக. பட் இந்த யூஸ் கேஸ் அப்படி இல்லை. ஒவ்வொன்றுக்கும் ஒரு ரெப்பாசிட்டி மேனேஜ் பண்ணிக்கலாம். அவங்க ஈஸியாக அதில் ஃபீச்சர்ஸ் எடுத்து அவங்க ஈஸியாக ஒர்க் பண்ணி புஷ் பண்ணிக்கலாம். பட் இதில் சின்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இல்லை. இது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஏன்னா இது வந்து மைக்ரோசிஸ்னால் நிறைய சர்வீஸில் போட்டு எடுப்போம். ஆனால் சர்வரோட காஸ்ட் அதிகமாக இருக்கும். டிப்ளாய்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் இருக்கும். ஏன்னா இது சிங்கிள் அப்ளிகேஷன் சிங்கிள் சார்ட்டர் நான் போட்டுருவேன். பட் இது வந்து கொஞ்சம் கான்ஃபிகர் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். மோஸ்ட் ஆஃப் தி கம்பெனி இப்போ மைக்ரோ சர்வீஸ் தான் ஒர்க் ஆகுது. இந்த ஸ்ப்ரிங் போட் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மாதிரி டெக்னாலஜிலாம் மைக்ரோ சர்வீஸில் உள்ள வந்துட்டு இருக்கு. என்ன ரீசன் பார்த்தா எனக்கு டிராஃபிக் ஈஸி ஹேண்டில் பண்ணும். ஓகே இதுனா ஒரே சர்வரில் ரன் ஆகும். எனக்கு எக்கச்சக்க டிராஃபிக் இருந்தால் கிராஷ் ஆக பாசிபிலிட்டி இருக்கு. பட் இது வந்து மல்டிபிள் சர்வர்ஸ்ல ரன் ஆகும். ஆட் டு கார்ட் ஒரு சர்வரில் இருக்கும், சர்ச் பாக்ஸ் ஒரு சர்வரில் இருக்கும். எனக்கு வந்து டிராஃபிக் வந்து இங்கே இவ்வளோ ஹேண்டில் பண்ணணும், இங்கே இவ்வளோ ஹேண்டில் பண்ணணும். எனக்கு வந்து சர்வீஸ் வைடாக ஹேண்டில் பண்ணும். லோட் பேலன்ஸ் நம்ம ஆட்டோ ஸ்கேலிங் அட்டாச் பண்ணி லோட் பேலன்ஸ் பண்ணிக்கலாம். ரவுண்ட் ராபின் சர்க்கிள் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் பார்க்கலாம் அவ்வளோ. ஓகே. டாட்நெட் டெவலப்மெண்ட் அப்ளிகேஷன் தான் பேக் எண்ட்ல யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்டாக மைக்ரோ சர்வீஸ் கொஞ்சம் ஃபெமிலியர் யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த கம்பெனி பார்த்தா என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன்ஸ்லாம் ஆங்குலர் ஸ்ப்ரிங் போட் யூஸ் பண்ணுவாங்க. என்ன ரீசன் பார்த்தா அது டிராஃபிக் வைடாக ஹேண்டில் பண்ணும். மைக்ரோ சர்வீஸ் போட்டாவும் சூப்பராக. ஓகே. சும்மா ஸ்டார்ட் அப் அந்த மாதிரி கம்பெனிலாம் என்ன பண்ணுவாங்க, ரியாக்ட் நோட்ஜஸ்ல மூவ் பண்ணுவாங்க. அது கம்பெனி பொறுத்து டிஃபர் ஆகும். ஜஸ்ட் நாளைக்கு வரப்போ 3 நம்ம மைக்ரோ சிஸ்டம் பார்த்துட்டு வாங்க. ஓகே. ஓகே. இது ஏன் சொல்லுவாங்கன்னா ஓகே இப்போ நான் வந்து ஓகே ஏன் 250 ஐபி கொடுக்கணும். எனக்கு மைக்ரோ சர்வீஸ் ஒவ்வொன்றும் ஒரு சர்வீஸ் வரப்போ எனக்கு வந்து ஒவ்வொரு சர்வீஸ்க்கும் ஒரு ஐபி இருக்கும் பிரைவேட் ஐபி. அந்த ஒரு ரீசனுக்கு தான் 250 ஐபி கொடுக்குறேன். ஓகேவா? ஓகே. ஜஸ்ட் இதில் புரியுதில்ல இது வரைக்கும் பார்த்து சப்நெட் என்ன விநெட் என்னன்னு சொல்லி. ஓகே. பப்ளிக் கிரியேட் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ண போறேன், பிரைவேட் கிரியேட் பண்ண தானே. ஓகே கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே சூப்பர். இப்போ அடுத்து என்ன பண்ணுறேன், நெக்ஸ்ட் டேக் அதுக்கப்புறம் ரிவ்யூ பார்க்குறேன், செக் பண்ணுறேன் ஓகே இது எல்லாம் வேலிடா இல்லைன்னு சொல்லி. ஏதாவது எரர்னா இங்கே த்ரோ பண்ணும். ஓகே நான் என்ன பண்ணுறேன், கிரியேட் பண்ணிடுறேன். நெட்வொர்க் நேம் என்ன? ஓகே பூமான்னு வச்சுருந்தேன். ஓகே இல்லை பூமாங்கிறது ரிசோர்ஸ் குரூப். நெட்வொர்க்கு மைன் நெட்வொர்க்குன்னு பூமான்னு கிரியேட் பண்ணேன். ஓகே செக் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. மை நெட் கிரியேட் பண்ணிடுறேன். ரிசோர்ஸ் குரூப் நேம் தான் பூமா. ஓகே இதெல்லாம் பார்க்கலாம் என்னென்ன சர்வீஸ் பேக் அண்ட் டிப்ளை ஆகுதுன்னு.
ஓகே. ஒரு விர்ச்சுவல் நெட்வொர்க் கிரியேட் ஆகும். அதுக்குள்ள 2 சப்நெட் கிரியேட் ஆகும். ஓகேவா? ஓகே. ஜஸ்ட் நான் இதுக்கு போயிட்டு ரிசோர்ஸ் குரூப்போட டேரக்ட்டா போய்க்கலாம். ரிசோர்ஸ் குரூப்ல பூமா இதில தான் நான் எல்லாம் கிரியேட் பண்ணேன். இதுக்குள்ள போனா எனக்கு வீநெட்குள்ள தான் சப்நெட் கிரியேட் ஆகும். ஓகேவா? இதுக்குள்ள தான் எனக்கு வந்து 2 சப்நெட் இருக்கு. இதுல நிறைய பேஸ் என்ன கனெக்ட் ஆக்ட்ரஸ் எல்லாமே ஓனா பார்க்கலாம். ஓகேவா? ம். இன்னொரு என்ன சொல்லியிருந்தேன்னா, அந்த இடத்துல நான் வந்து 31, 32 வரல. இல்ல ஸ்லாஷ் ஏன் இங்க இப்ப பார்க்கலாம். ஓகேவா? நான் இப்ப வந்து ஒரு விஎம் கிரியேட் பண்றேன். விஎம் எப்படி கிரியேட் பண்ணணும்? ஹோம் போய்க்கிறேன். விர்ச்சுவல் மிஷின் ஓகே. ஒரு பேசிக்கா லினக்ஸ் எடுத்துக்கிறேன். பேசிக்ல இத டெஸ்ட் பண்றதுக்கு மட்டும் ஒரு விஎம் எடுத்துக்கிறேன். ரிசோர்ஸ் குரூப் பூமாக்கு போய்க்கிறேன். பூமாக்கு போயிட்டு ஓகே விஎம் நேம் ஓகே. நான் லாகின் பண்ண போறல. ஜஸ்ட் கிரியேட் பண்ணி தான் போறேன். ஓகேவா? மை விஎம் அவளுடைய ஜோன் இதெல்லாம் நேத்து பார்த்தோம்னா, ஜஸ்ட் நீங்க ரெக்கார்டிங் பாருங்க. ஓகேவா? பேசிக்கா. ஜஸ்ட் விஎம் கிரியேட் பண்ணா தான் நேத்து கிளாஸ் போச்சு. இல்ல பேசிக் மெமரி குடுத்துறேன். நான் லாகின் பண்ண போறதுனால பேசிக் ரொம்ப மினிமல் ரிக்வெஸ்ட்டா குடுத்துருக்கேன். ஓகேவா? குடுத்துட்டு போர்ட் இதெல்லாம் பார்க்கலாம் ஒவ்வொண்ணா. ஜஸ்ட் டிஸ்ப்ளே சேம் குரூப்ல இல்லையா? முன்னாடி கொடுத்தது. சேம் குரூப்ல. குடுக்கலாம். ஒரே குரூப்ல நான் வந்து எடுப்பேன். பார்க்கலாம். அது அடுத்தது பார்ப்போம். என்ன கழிக்கிறேன்? higher than successful deployment to seamless adopting suggestion. Engine ஜஸ்ட் இக்னோர் பண்ணிக்கிறேன். அது வார்னிங் தான் காட்டுது. ஓகே. ஓகே. ஜஸ்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நான் கிரியேட் பண்ண சப்நெட் இப்போ வந்திருக்கு. என்னது நான் கிரியேட் பண்ணேன்? மெயினேட் தானே கிரியேட் பண்ணேன். மை விஎம் பேசிக்ல போயிட்டு பூமா இருக்கு. நெட்வொர்க்கிங்ல போயிட்டா ஓகே. மை விநெட் இப்போ கரெக்ட்டா தான் காட்டுது. ஓகே. இது கீழ இருக்கிற கன்ஃப்யூஸ் ஆயிடுச்சு. மை விநெட் தான் ஆப்ஷன்ல இருக்கு. இங்க நான் 2, 3 விநெட் கிரியேட் பண்ணா எனக்கு டிராப் டவுன்ல 2, 3 காட்டும். ஓகேவா? இதுல ஓகே நான் வந்து சப்நெட் 2 கிரியேட் பண்ணேன். ஏன் இந்த இடத்துல காட்டல? ஓகே. எனக்கு இன்னும் கிரியேட் ஆகலாம் கிரியேட். ஜஸ்ட் நான் போய் பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வரேன். ஃபியூ செகண்ட் வெயிட் பண்ணிட்டு. ஓகே. என்ன பண்றேன்? விஎம்குள்ள போய்க்கிறேன். விஎம்குள்ள போயிட்டு கிரியேட் குடுத்துக்கிறேன். கிரியேட் குடுத்து என்னோட ரிசோர்ஸ் குரூப் நேம் பூமா அத எனேபிள் பண்ணிக்கிறேன். விர்ச்சுவல் மிஷின் நேம் மை விஎம் குடுத்துக்கிறேன். டிஃபால்ட்டா இருக்கட்டும். டிஃபால்ட்டா ஓகே. கம்மி ஜிபி ரேம் எனக்கு ஓகே தான். எஸ்எஸ்எச் பாஸ்வேர்ட்லாம் டிஃபால்ட்டா இருக்கட்டும். ஓகேவா? ஜஸ்ட் கிளிக் போய்க்கிறேன். இப்போ பார்த்தா எனக்கு சாரி கிரியேட் பண்ண தேவையில்ல. ஆல்ரெடி இருக்கு என்கிட்ட. ஓகே, ஓகே. ஓகே. மை விநெட் இருக்கு. ஜஸ்ட் அந்த மை விநெட் குடுத்துக்கிறேன். பூமாங்கிற ரிசோர்ஸ் குரூப்ல இந்த ஒரு விநெட் தான் இருக்கா ஆப்ஷன் காட்டுது. ஓகே. இதுக்குள்ள எனக்கு வந்து சப்நெட் காட்டுது. நான் 2 சப்நெட் கிரியேட் பண்ணேன். ஒன்னு பப்ளிக், ஒன்னு பிரைவேட். ஓகேவா? ஓகே. இது பப்ளிக் ஐபி எனேபிள் பண்ணா நான் இப்போதைக்கு வேணாம்னு சொல்லிடுறேன். ஏன்னா நான் இத லாகின் பண்ண போறதில்ல. ஓகேவா? இது எதுக்கோசரம் காட்டணும்னா, அங்க 32, 31 ஏன் வரலன்னு காட்ட போறேன். ஜஸ்ட் பேசிக்கா வச்சுட்டு என்ன பண்ண போறோம்? ரிவ்யூ அண்ட் கிரியேட் குடுத்துடலாம். இது ஒவ்வொன்னா ஒரு கிளாஸ் ஒர்க். நெட்வொர்க்கிங் அண்ட் டெஸ்க்னா என்டையரா பார்க்கலாம். ஓகேவா? இப்போ பேசிக்கா நெட்வொர்க்கிங் போது நெட்வொர்க்கிங் உங்களுக்கு வந்து 1 வீக் மேல போயிடும். ஏன்னா ஒயிட் கான்செப்ட். மோஸ்ட்டா கிளவுட்ல வரவங்க வந்து நெட்வொர்க்கிங்ல தான் ரொம்ப டிஃபிகல்ட்டா ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த டாபிக் பார்த்துட்டு நீங்க டெய்லி ட்ரை பண்ணிட்டு வாங்க. சின்ன சின்ன டாஸ்க் பண்ணி தரேன். ஓகேவா? ஓகே. இது பர் ஹவருக்கு எனக்கு வந்து ₹0.1 ₹1 கூட சார்ஜ் பண்றோம். ஓகேவா? நான் ஜஸ்ட் கிரியேட் பண்ணி டெலீட் பண்ண போறேன். விஎம் தான் கிரியேட் பண்றேன். ஓகே. ஓகே. அதாவது கீ குடுத்தேன். கீ எனக்கு டவுன்லோட் பண்ணுமா எனக்கு கேக்குது. இப்போதைக்கு லாகின் பண்ண போறதில்ல. கீ எனக்கு தேவையில்ல. ஓகேவா? ஜஸ்ட் கிரியேட் குடுத்துறேன். சரி டவுன்லோட் பண்ணிக்கிட்டே கிரியேட் ஆகட்டும். ஓகே. /32 னா எனக்கு ஐபி எதுல ஸ்டார்ட் ஆகும்? 1 சூப்பர். /31 னா 2. ஆ கரெக்ட். /31 னா 2 ஸ்டார்ட் ஆகும். ஓகே. இந்த 2 நம்பர் தான் அந்த இதுல காணோம் நமக்கு. என்ன ரீசன் பார்த்தா எனக்கு வந்து விஎம் கிரியேட் ஆகுதுங்க. நான் இந்த சப்நெட்ல போட்டேன். எனக்கு வந்து 10.0.0.01 இந்த ஐபி பார்க்க முடியாது. அதே மாதிரி 10.0.0.2 இந்த ஐபி பார்க்க முடியாது. 3 ஐபி பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் 255 பார்க்க முடியாது. என்ன ரீசன் பார்த்தா இது 3 கேட்வேக்கோசரம் அசைன் ஆயிருக்கும். உங்களுக்கு வந்து ஃபியூச்சர்ல ஏதோ இஷ்யூனா நீங்க கேட்டா அப்ளை பண்ணுவாங்க. பட் எடுத்தோனே தர மாட்டாங்க. இப்போ நான் விஎம் இந்த சப்நெட்ல ப்ரொவிஷன் பண்ணேன். எனக்கு வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகும்? 10.0.0.3 சாரி 4ல ஸ்டார்ட் ஆகும்.
ஏன்னா இங்க 2னா ஓகே இங்க 1 போயிடுச்சு. மிச்சம் 2 இங்க தான் போகும். 10 மேபி 3ல ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா 0ல ஸ்டார்ட் பண்ணா மேபி 3ல ஸ்டார்ட் ஆகும் பாசிபிலிட்டி இருக்கு. ஆனா இங்க தான் ஸ்டார்ட் ஆகும். பட் Azureல ஒரு ப்ளஸ் என்னன்னா, உங்களுக்கு வந்து ஒவ்வொரு மிஷினும் ஆன்ல தான் கிரியேட் ஆகும். இப்ப அடுத்த மிஷின் கிரியேட் ஆச்சுன்னா 10.0.0.4 ஓகேவா? மிச்ச கிளவுட் இப்ப AWS எடுத்துக்கலாம். AWS நம்ம இந்த மாதிரி கொடுத்துருந்தீங்க. பட் ப்ரொவிஷன் பண்ணா எனக்கு திடீர்னு பார்த்தா 64ல ப்ரொவைட் ஆகும். அடுத்த மிஷின் பார்த்தா 32ல இருக்கும். ரேண்டமா எடுக்கும். பட் இதுல உங்களுக்கு வந்து ஸ்ட்ரக்சரா தான் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் நான் இப்ப என்ன பண்ணியிருக்கேன், என்னுடைய ரிசோர்ஸ் குரூப் வைக்கிறேன். பூமா ரிசோர்ஸ் குரூப் வைக்கிறேன். இதுல என்ன கிரியேட் ஆகும், VM டிஸ்க் நிறைய கிரியேட் ஆகும். ஜஸ்ட் VM வைக்கிறேன். வியூல போனோம்னா ஓகே எனக்கு பப்ளிக் ஐபிலாம் இருக்காது. டேட்டா பிரைவேட் ஐபி தான் இருக்கும். மேக்கா இங்க என்ன கிரியேட் ஆகல. ஜஸ்ட் நான் ரீலோட் பண்ணிக்கிறேன். ஓகே பிரைவேட் ஐபி இருக்கு. எனக்கு பார்த்தா எதுல ஸ்டார்ட் ஆகுது 4. அப்ப அடுத்தது கிரியேட் பண்ணோம். ஓகே இந்த மாதிரி என்னால எவ்வளவு கிரியேட் பண்ண முடியும், 253 கிரியேட் பண்ண முடியும். ஏன்னா 3 ஐபி நம்மளால கிரியேட் பண்ண முடியுது. ஓகேவா? ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது இல்ல. ஜஸ்ட் நீங்க என்ன பார்த்து இல்ல சப்நெட் நேம் தான் அது. இப்போ நான் பிரைவேட்ல போட்டால் அது இதாக வரும். ஏன்னா இங்கேயும் நான் 256 தான் கொடுத்துருக்கேன். ஓகே ஆ 0.1 இதில் கிரியேட் பண்ண 2.3 கிரியேட் ஆகும். கரெக்ட். ஏன்னா நான் அது வந்து இதில் கிரியேட் பண்ணால் எனக்கு 1 சீரிஸில் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அடுத்ததில் பண்ணணும் 2. ஏன் 2ல கிரியேட் ஆகுது? ஏன்னா சப்நெட் ரேஞ்ச் நான் அப்படி தான் கொடுத்துருக்கேன். 10.0.2.0/24 கொடுத்துருக்கேன். ஓகே இங்கே ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க. இல்லை நான் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிக்கிறேன்.